redraw the given drawing and dimension it as per BIS. ஸோ இந்த டயக்ராமை நம்ம மறுபடியும் வரைஞ்சி இதை டைமென்ஷன் பண்ணோம் BIS ஸ்டாண்டர்டில். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த லைன் வரைஞ்சிக்கிறேன். இந்த லைனோட அளவு வந்து 40 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 40 mmக்கு நான் ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்தது இந்த லைன் கொடுத்துருக்காங்க. இந்த லைனோட அளவும் வந்து 40ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன் பர்பண்டிகுலராக ஸ்கேலை வச்சுக்கிட்டு லைன் ஒன்று போட்டுங்க. அடுத்ததாக இந்த லைனோட லெங்த் வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 10 mm லெங்த்துக்கு நான் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். அடுத்ததாக இந்த லைனோட லெங்த்து 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 30 mmக்கு நான் ஒரு லைன் போட்டுக்கிட்டேன். அடுத்ததாக இங்கே ஒரு லைன் போட்டிருக்காங்க. ஸோ ரஃபாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே போல் இந்த இடத்துல முடியுது. இந்த இடத்துலேருந்து லைன் ஹரிசாண்டலாக வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த லைனை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக வந்து இங்கே 2 சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்கிள் வந்து 25 mm ஹைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் இங்கேருந்து 25 mm ஹைட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து இது மட்டும் 25 mm மார்க் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் வச்சு நான் ஒரு சென்டர் லைன் வரைகிறேன். ஸோ ஒரு கோடு, ஒரு புள்ளி, ஒரு கோடு போட்டிங்கன்னா சென்டர் லைன் வந்துடும். அடுத்ததாக வந்து இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து இது மட்டும் ஒரு 40, இதுலேருந்து இது மட்டும் ஒரு 30. ஸோ டோட்டலாக 70 வருது. ஸோ 70 அப்படின்னா இங்கே நம்ம ஒரு 10ன்னு எடுத்துக்கலாம், இங்கேயும் நம்ம ஒரு 10ன்னு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து 10 + 20 + 10 + 20 + 10 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 70 வந்துடும். ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா, இந்த டிஸ்டன்ஸ் 20ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 இருக்கும். ஏன்னா அதில் பாதி இருக்கும். இது வந்து டயாமீட்டர் 20, அப்போ ரேடியஸ் 10 இருக்கும், இது ஒரு 10 இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இது மட்டும் 20 mm இருக்கும். ஸோ நான் 20 mm நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 20 mm, இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட். இங்கே ஒரு சென்டர் லைன் நான் ஒன்று போட்டுக்கிறேன். அடுத்ததாக வந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் மட்டும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுலேருந்து இது மட்டும் ஒரு 10, அடுத்து ஒரு 10, அடுத்தது ஒரு 10. ஸோ மொத்தம் 30 வருது. ஸோ 30 mm தள்ளி, இங்கேருந்து 30 mm தள்ளி நான் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அங்கே ஒரு சென்டர் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம சர்க்கிள் வரையணும். சர்க்கிளோட டயாமீட்டர் 20ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து அதில் பாதி இருக்கும். ஸோ பாதி அப்படின்னா 10 mm. ஸோ காம்பஸில் நம்ம 10 mm அளவு எடுத்துக்கிறோம். 10 mm அளவு எடுத்துகிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு நம்ம ஒரு சர்க்கிள் வரையலாம். ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் போட்டாச்சு. அதே போல் இதுவும் அதே அளவு தான். ஸோ இப்போ நம்ம 2 சர்க்கிள் வரைஞ்சாச்சு. அடுத்ததாக நம்ம டைமென்ஷன் பண்ணோம். ஸோ டைமென்ஷன் வந்து இந்த டிஸ்டன்ஸ் 40ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸ் 30ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நான் ஃபஸ்ட்டு டைமென்ஷன் பண்ணிக்கிறேன். டைமென்ஷன் பண்ணுறதுக்காக லைன்ஸ் எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணிக்கிறேன். டைமென்ஷன் லைன் எப்போதுமே லைட்டாக வரைங்க. இங்கே ஏரோ ஹெட் மட்டும் கொஞ்சம் டார்க்காக போட்டுக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 40. அடுத்தது இந்த டிஸ்டன்ஸ் வந்து 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 40 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தையும் நம்ம டைமென்ஷன் பண்ணிப்போம். இந்த டிஸ்டன்ஸ் 25, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 40.
அடுத்ததாக இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இதோட சென்டர் பாயிண்ட் இதுலேருந்து இது மட்டும் 20 வந்துச்சு. அதே போல் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30 வந்தது. ஸோ இங்கே உள்ள டைமென்ஷன் எல்லாம் வந்து ஆப்ஜெக்ட் உள்ளார இருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் உள்ளார உள்ளதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு போய் தான் டைமென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 30, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20. அதுக்கப்புறம் நம்ம இந்த சர்க்கிளை டைமென்ஷன் பண்ணோம். இது வந்து சர்க்கிளை பொதுவாக டயாமீட்டரில் டைமென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்க்ளைன் லைனு, அதுக்கப்புறமா ஒரு ஹரிசாண்டல் லைனு. இங்கே 2 ஏரோ ஹெட் போடுவாங்க. போட்டுட்டு இங்கே 2 ஹோல்ஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து 2 ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். டயாமீட்டர் 20 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்.